ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எயிட் பேஸ் சேனல். நான் உங்கள் அஸ்தக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கேன்வாவோட இன்டர்ஃபேஸிங் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் எப்படி வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி எப்படி டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். இப்போது அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தொடர்ந்து அடுத்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி அதுக்கு வந்து சப்ஹெட்டிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் தம்ப்நெயில் இல்லைனா யூடியூப் பேனர் அந்த மாதிரியான ஒரு ரேஷியோவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பேனர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேனர் இங்கே இருக்குது. இப்போது நான் வந்து டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வெப்சைட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலமெண்ட்ஸ்ன்ட்டு. அதில் டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆட் அ டெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு ஒன்று அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். அதேமாதிரி கீழே சப்ஹெட்டிங், அதுக்கு கீழே அதோட சின்னதாக வந்து பாடி டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது 3 ஆட் ஆகிக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த ஆட் ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதில் நான் வந்து ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோட முக்கியமான ஒரு இது அதுதான். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு 4 கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து அதிகமாகும். இப்போது இதை வந்து நம்ம நடுவில் வச்சு பண்ணோம்னா இது வந்து நமக்கு ட்ராக் ஆகும். கார்னரில் வச்சு பண்ணோம்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். தென் மேலே பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட்ஸ் இருக்கும். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஷோ ஆகும். அப்போது அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிசைனாக இருக்கும். இப்போ நான் வந்து இது செலக்ட் பண்ணி பார்க்குறேன். கூல் நல்லாயிருக்கு. ஸோ வேறு ஓகே, நான் வந்து பழைய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுவே பெட்டராக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் கீழே சப்ஹெட்டிங் வந்து கொடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, நான் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். ரெட்டு தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஷோ ஆகும். ஸோ நான் ரெட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா கைஸ்? ஓகே, தென் இப்போ நான் சப்ஹெட்டிங்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சப்ஹெட்டிங்கில் என்னென்னு கொடுக்கலாம்? வேர்ல்டுன்னு கொடுக்கலாம். ஹலோ வேர்ல்டு. வேறு கொடுக்கலாம். எவ்ரி ஒன் வேணாம், நம்ம வேர்ல்டுனே கொடுத்துக்கலாம். அப்படி ஓகே. இப்போது வேர்ல்டு நம்ம கொடுத்து சைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட்ஸ் நம்ம போகிறோம். அதேமாதிரி ரேண்டமாக டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம். ஓகே, இப்போது கீழே அடுத்த ஹெட்டிங்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு ப்ரோ டிப் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஒரு பேனர் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்களோ, அப்படி பண்ணும்போது ஒரு பேஜுக்கே, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்வாஸ் பேஜ் ஒயிட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜில் மொத்தமாகவே வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேனரோ இல்லை தம்ப்நெயிலோ இல்லை ஏதோ பிக்சரோ அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து கொடுக்கும். மோர் தென் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சில டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி பண்ணும்போது. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் டெக்ஸ்ட் மாற்றிட்டு அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதோடய வியூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு ஃபார்மேட், அதாவது ஒரு டிசைன்
அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கூல். எப்படி கைஸ் இருக்குது, எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எடிட் தான். உங்களுக்கு வந்து பேசிக் லெவல்லேருந்து போகணும் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு இப்படிலாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து இப்போ இருக்க நீங்கள் கண்டக்டோட நம்மளோட வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெஸ்ட்டாக நான் என்ன கொண்டு வரலாம் அப்படின்றத டெக்ஸ்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோட்டோஸ் இல்லை எலமெண்ட்ஸ் அதில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கண்டென்ட்டையும் கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுபோல் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம ப்ளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். Until then, I take a break from Edit Bytes.